ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக இந்த மீடியா மூலமாக சந்திக்க கத்து செய்த நல்ல தருணத்துக்காக நான் அவரை துதிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் மீண்டும் கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக ஒரு நல்ல ஒரு தலைப்பை அருமையாக கற்றுக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக. அன்றாட மனிதனாகிய நாம் நம்முடைய வாழ்வில் நடக்கிற சம்பவத்தை தான் அற்புதமாக ஒரு தலைப்பாக அது நான் வெளியிட கத்தர் உதவி செய்வாராக. முத்தமிடு சத்தமிடாதே. அருமையான நல்ல ஒரு வார்த்தையா இருக்கிறது. சத்தமிடாத பட் முத்தமிடு. முத்து கிஸ்மி சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில். ஆகையினால முத்தமிடு பட் சத்தமிடாதே. அருமையானவர்களே, முத்தம் இதெல்லாம் ஒரு பாடமா என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுங்க. ஒரு நல்ல ஒரு பாடம் பைபிள் இருந்து நாம் பைபிள் இருந்தே கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல அருமையான ஒரு பாடம், அற்புதமான ஒரு பாடம் இந்த முத்தமிடுதல். கிஸ் முத்தமிடுதல், கிஸ்மி முத்தமிடு என்னை, முத்தமிடு சத்தமிடாதே. இதெல்லாமா ஒரு பாடம், நிச்சயமாக ஒண்டர்ஃபுல் பாடம். அருமையானவர்களே, முத்தம் என்பது மனிதர்களின் பாசம், ஆசை, ஏக்கம், தாகம், அன்பு இவைகள் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடியதான் கிஸ், முத்தம், முத்தமிடுதல். கணவன் மனைவி அவர்கள் முத்தமிடுதல், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முத்தமிடுதல், காதலர்கள் முத்தமிடுதல், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முத்தமிடுதல், உறவுகள் முத்தமிடுதல், அந்த உறவு அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் முத்தமிடுகிறது. அதே வண்ணமாக சில இடங்களில் வெற்றி பெற்ற சில மாணவர்களுக்கும் சில வீரர்களுக்கும் அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள், பிரைஸ் வழங்குகிறவர்கள், அந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவர்களையும் சிலர் உற்சாகத்தில் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவர்கள் உற்சாகப்படுத்துகிறத பார்க்கிறோம், என்கரேஜ் பண்ணுறதை பார்க்கிறோம். அப்போ அந்த முத்தத்துக்கு என்கரேஜ் முத்து பேரா? எஸ், நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம். ஆகவே வாழ்த்துக்கள், அந்த முத்தம் அதான் வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ். அதை விட பாசமாக அல்லது ஒரு உற்சாகமாக ஒரு கோஷம் போட்டு அவர்களை அந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவர்களுக்கும் சேசுதமாக ஒன்று ஜெயித்தவர்களுக்கும், நம்முடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ஸ்கூலில் முதல் ப்ரைஸ் நான் தான், ஃபஸ்ட்டு மாணவன் நான் தான், முதல் மாணவன் இன்று படிப்பில், விளையாட்டில், பேச்சில், பாடல் பாடுகிறதுல, கதை சொல்லுகிறதுல இவைகள் சொன்ன உடனே நமக்கு ஒரு பாசம் பொங்கி வந்து அந்த பிள்ளைகளை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுப்போம் இல்லைங்களா? வண்ணமாகவே அந்த அன்பையும் அந்த உற்சாகத்தையும் அந்த வாழ்த்துக்களையும் பாசத்தையும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லக்கூடிய அளவில் அந்த முத்தம் மனிதலாக்கிய நம்முடைய மத்தியில் இன்றைக்கும் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். எனவே கணவன் மனைவி கொடுக்கிற முத்தம் ஒருவேளை அன்பா இருக்கலாம், ஒருவேளை ஏக்கமா இருக்கலாம், ஒருவேளை ஆசையா இருக்கலாம், ஒருவேளை காமமாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? அதே வண்ணமாக காதலர்கள், புதிய லவர்ஸ் ஏக்கத்தோடு தாகத்தோடு இருப்பான், கட்டி அணைச்சி இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா குடும் என்ற மாதிரியா அப்படியே ரொம்ப ஏக்கமாக இருப்பான். என்னைக்கு கையை பிடிச்சிக்கலாம், கையை பிடிச்ச ஒரு முத்தம், அப்படியே தலையை பிடிச்சி ஒரு முத்தம். எந்த காதலர்களும் அந்த காதலர் தினங்களில் கூட ஏக்கமாக இருப்பார்கள் ஒரு முத்தம் கொடுப்பதற்கு. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, என் அம்மா, என் அப்பா, என் தாத்தா, என் பாட்டி, எங்கள் அத்தி, எங்கள் மாமா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி என்று ஒரு பாசத்தோடு முத்தம் கொடுக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கு கூட பிள்ளைகள் நல்லா படிக்கிறது, நல்லா இருக்குது, ஒழுக்கமாக இருக்குது, நல்லா பேசுது, அழகாக இருக்குது, பாசமாக இருக்கிறது, எந்த குழந்தை எடுத்தாலும் அந்த குழந்தை எல்லாரும் முத்தம் கொடுப்பாங்க. ஒரு பாசத்தோடு வரும் அந்த எண்ணம், அந்த செய்கை. ஆசையா அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுப்பாங்க.
வாயில கொடுக்காவிட்டாலும் அவர் கிள்ளியாவது ஒரு முத்தம் கொடுப்பாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அந்த பாசம் அன்பு இருக்கிற வண்ணமாகவே மிருகங்களுக்கும் இருக்கிறத பார்க்கிறோம். காட்டில் இருக்கிறவைகளானாலும் நாட்டில் இருக்கிறவைகளானாலும் அவைகள் எல்லாமே முத்தமிடுகிறத நாம் பார்க்கிறோம். மிருகங்கள், ஆடு மாடுகள், பறவைகள், எலி, பூனை, புலி, கரடி, பூச்சிகள், எறும்பு முதற்கொண்டு, ஈ முதற்கொண்டு, கொசு முதற்கொண்டு, எப்படி இந்த மீன்கள், பன்றிகள், நாய்கள், கோழிகள், ஏனைகள் மிகவும் அவைகள் பாசம் உள்ளவைகள். அந்த நாய் குட்டியை போ தொட போனேனாக்கா நம்மளை கடித்து கொதறி விடும். பன்றிகளுக்கு கூட தொட போனீங்கன்னாக்கா அது குட்டி போட்டு இருக்கிற அந்த இடத்த நீங்க அந்த வேலியோ அல்லது ஒரு கொட்டாயோ அதை தாண்டி நீங்க போனீங்கன்னாக்கா உங்களை கடித்து கொதறி உங்களுடைய கால் கைகளில ஒரு 1/2 கிலோ கறியை எடுத்துரும். செதைய மாம்சத்தை பிடிங்கிடும் பன்றிகள். அந்த அளவில் நான் பார்த்து இருக்கிற சில மனிதர்களை கடித்தவர்களை அவ்வளோ அந்த அளவில் தான் குழந்தைங்க மேலே பாசத்தினால மற்றவங்களுக்கு சொல்லுவாங்கள்ல டமாசா, என்னப்பா நாய் முத்து குத்துச்சியா, என்ன கடிச்சுதான் என்ன அர்த்தம். எனவே அந்த மிருகங்கள் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அவ்வளோ பாசம் அவைகளில். அதே வண்ணமாக அது குழந்தை அது முத்து கொடுக்கறதையும் பார்க்கிறோம். சில மிருகம் பார்த்தீங்களா வயிற்றுக்குள்ளவே பைய வச்சிருக்கும். காங்குறோம் வயிற்றுக்குள்ளவே பைய வச்சிருந்து வயிற்றுக்குள்ளவே வளர்க்கும். அந்த வளர்த்து பெருசாக இருந்தாங்களும் அவ்வளோ அழகாக அந்த கூண்டுக்குள்ளே போய் உட்கார மாதிரி உட்காரும். எவ்வளோ அழகான மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது. அவங்களுடைய பாசத்தை காட்டுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில் நம்முடைய வாழ்க்கையில் முத்தம் என்ற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அற்புதமான ஒரு பாடம். இந்த கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். அதிகாலையில் எழும்பி 6 மணிக்குள்ள குழந்தைய முத்தமிடும் பொழுது கணவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே அதை கேட்காத குழந்தை மேல இருக்கிற பாசத்துல முத்து கொடுக்கும் பொழுது அவன் மனைவியை அப்படியே அடித்து சவுறு பக்கமாக தள்ளும் பொழுது தலை சவுறு பக்கமாக பட்டு மனைவி உயிரிழந்த சம்பவம். குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் பொழுது நீ முகத்தை கழுவி பல்ல வழக்கி சுத்தமாயிட்டு அது பிற்பாடு குழந்தை கொஞ்சம் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்காத விதமாக தள்ளனும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்காத வண்ணமாக சவுரில் பட்டு அந்த வாளில் மனைவி இறந்து போனதை பார்க்க முத்தமிடுவதற்காக. அதே வண்ணமாக காதலர்கள் பாருங்க, அவங்களுடைய காதலர்கள் தினம் வந்தா எப்படியாக ஒரு முத்தம் கொடுக்கணும். நான் ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன், நீ எனக்கு என்ன தருவ, என்ன வேணும், இல்லை சொல்லக்கூடாது. இல்லை சொல்லக்கூடாது, அதை சொல்லலாம். எனக்கு ஒன்று தரணும், நான் சர்ப்ரைஸாக உனக்கு ஒன்று தரேன். என்ன தரீங்க? ஒரு முத்தம். ஒரு முத்தம் கொடுக்கறதுல அது சர்ப்ரைஸா, ஒரு ஆசையா? இன்னைக்கு வாலிபர்கள் அதுதான். அதே வண்ணமாக ஒரு வாலிப மகளை அவன் காதலர் கொன்று போட்டான். ஏனென்றால் அப்படி காதலர் தினத்தில் நண்பர்களாக கூடியிருக்கும் பொழுது தன்னுடைய நண்பன் தன்னுடைய காதலிக்கு முத்து கொடுத்த உடனே வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் அவளை முத்து கொடுத்து கடிச்சு கொதறி கொன்றே போட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிறது முத்தம் கொடுக்கிற காரியங்களில். ஐடியில் படிக்கிறவர்கள் அநேக வாலிபர்கள் அநேக குடும்பங்களில் வித்தியாசமாக காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாலிப மகள் தன்னுடைய காதலனை ரொம்ப ஏதோ கோபத்தில் முத்து கொடுத்து இந்த உதறிய கடிச்சு தூக்கி விரிச்சிட்டு போட்டான். அதே வனமாக காதலையும் செஞ்சிருக்கிறான். கோபத்தினால அவனுடைய கோபம் எங்க இருக்கு பாருங்க. சில பேர் முகத்துல அந்த கன்னத்துல முத்தமிட்டு கடிச்சு தூக்கி உதறி போட்டிருக்கான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்ன முத்து கொடுக்குறீங்க? முத்து எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்பது குறித்து நம்ம இந்திய தேசத்தில் கூட வட மாநிலங்களுக்கு கடந்து போனீங்களானாக்கா, இந்த டெல்லி பக்கமெல்லாம் போனீங்களானாக்கா, மத்திய பிரதேச பக்கமெல்லாம் சில பேர் முத்தமிடுறதை நான் பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கையில முத்து கொடுப்பாங்க, காலில் வணங்கி முத்து கொடுப்பாங்க. அதோடு கூட மனைவி தன்னுடைய கணவனுக்கு எந்த இடத்துல சைடில் கன்னத்தில் மனைவியும் கணவனும். அதே வண்ணமாக மருமகளும்
மாமனாரும் தன்னுடைய மருமகளுக்கு இங்கே தலையில் முத்தமிடுவார்கள், நெத்தியில். கணவன் மனைவி அவங்க உதட்டில் முத்து கொடுத்து கொள்வாங்க. அவங்களுடைய அன்பு அது. எனவே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா முத்தமிடுவாங்க. தினந்தோறும் கிஸ்மி, சில நேரங்களில் போர்டு கூட போட்டு வச்சிருப்பாங்க, கிஸ்மி கிஸ்மின்னு போர்டு போட்டு வச்சிருப்பான். அப்படியே கட்டி அணைச்சி இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா கொடுக்கும் பொழுது அந்த போர்டே பிச்சுன்னு போயிடும், அவனை வந்து ஓடிடுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வெளிநாடுகளில் நாம் ஆன்லைனில் பார்க்குறோம். நீங்கள் முத்தமிடுதல்னா உங்களுக்கு இப்பொழுது மைண்டு மாறி இருக்கும், உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். முத்தமிடுகிற காரியங்களில் நன்மைகள் வெளிநாடுகளில் கணவன் மனைவியும் தினந்தோறும் முத்தமிடுவார்கள். அவங்க முத்தமிடுகிற காரியங்களில் அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை ஏராளம். ஆகியனால தான் டெய்லி முத்தமிடுவார்கள். சாப்பிட்டு பல்லு வளர்க்குவாங்க, சாப்பிடாத போதும் பல்லு வளர்க்குவாங்க. நாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் பல்லு வளர்க்குவோம். நம்மெல்லாம் என்ன செய்யணும்னா 2 முறை பல்லு வளர்க்கணும். காலையிலும் மாலையிலும் 2 முறை 3 முறை நாம் டாய்லெட்டு போகணும், யூரின் போகணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாய் துர்நாற்றம் அடிக்காது, நம்முடைய அந்த காற்றளவு அந்த துர்நாற்றம் வராது. அப்பொழுது முத்தமிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். வெளிநாட்டுகளிலே முத்தமிடுகிறதுனால வருகிற நன்மைகள் என்னன்னா, ஒரு உற்சாகம், ஆயுசு நாட்கள் பெருகுமா, முகமலர்ச்சி உண்டாகுமா, பாசம் அதிகமாகுமா, உறவுகள் முறிந்து போகாதான், கணவன் மனைவியுமாக தினந்தோறும் அதை செய்யணும். அப்பொழுதுதான் டென்ஷன் வராது, பிபி ஏறாது, சுகர் ஏறாது, பிரிவிகள் வராது. கணவன் மனைவியும் அதை நீங்க செய்யணும். ஆனா நம்ம இந்திய நாட்டில் கணவன் மனைவியை பார்த்தா பாம்பும் கீரைப்புலி மாதிரியே வாழ்றான். பேசுனா கூட என்னங்க ஏய் என்ன அப்படின்றா. கணவன் கணவன் அப்படியே பாம்பு மாதிரியே சேர்றான், மனைவி கீரைப்புலி மேலே சேர்றாங்க. எப்படி முத்தம் கொடுக்கிறது? அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் அநேக நேரங்களில் தவறி போகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. ஏதோ வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு குரங்கு மூஞ்சியோ ஏதோ ஒரு பூனை மூஞ்சியோ ஏதோ ஒன்று கிடைச்சா, ஒரு பழமொழி சொல்கிறாங்களா, அழகான மனைவி இருந்தாலும் குரங்கு போல் ஒரு கூத்தேறு வேணுமா. அது தப்பு, மகா தப்பு. அது தவறு. எவனோ புத்தி இல்லாதவன் சொல்லிட்டான். ஆகையினால அந்த இடத்துல ஏதோ ஒன்று கிடைச்சா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கும் பொழுது, இந்த மாதிரி கூட என் மனைவி தரதில் என்றதான ஒரு ஏக்கத்தில் அந்த கோபத்தில் அந்த மனைவி விட்டு போயிடுறான் பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ தப்பல்ல, கணவன் மனைவி செய்கிறத தப்பல்ல. இது அந்த உறவு, அவங்களுடைய சரீரத்துக்கு அவங்க தான் அதிகாரி. கணவன் தான் அதிகாரி, மனைவி தான் அதிகாரி. நீங்கள் இருவரும் அன்பா பேசி ஒரு முத்து கொடுக்கிறதுனால என்ன உங்களுக்கு குறைஞ்சு போகிறது இல்லையா? அப்பொழுது எந்த நேரத்தில் இடம் பொருள் ஏவல் என்று சொல்லப்படுகிறது, எந்த இடம் எப்படி ஏது என்பதை குறித்து நிதானித்து வாழ்க்கையில் செயல்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கட்டி காக்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். எனவே முத்தத்தினால நன்மைகள் பல உண்டு. ஆகையினால் அந்த முத்தம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது குறித்து நிதானித்து செயல்பட வேண்டும். அதுக்காக எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் கொடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கு மட்டும்தான், மனைவி கணவனுக்கு மட்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, முதியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு. சில பேர் வியாதி இருக்கும், அந்த வியாதி அல்லது குடிக்கிற பீடி அடிப்பான், சிகரெட் அடிப்பான், தண்ணி அடிப்பான். இவங்களெல்லாம் ஒரு முத்து கொடுக்க ஆசைப்பட்டால் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளை கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு கையிலையோ அல்லது சைட்லேயோ தலைமையிலே கொடுக்கணும். வாயிலெல்லாம் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய துர்நாற்றம், உங்களுடைய வியாதி, உங்களுக்குள்ள இருக்கிற கிருமிகள் அந்த குழந்தைங்களுக்குள்ள உள்ள போகும். பிறந்த குழந்தைகள் அதிகமாக வாயில் தான் முத்து கொடுப்பாங்க. வாயில் முத்து கொடுக்காதீங்க, குழந்தைங்களுக்கு வியாதி வரும். அதோடு கூட நாயாண்டு முத்து கொடுப்பாங்க. நாயை கடிச்சா பரவாயில்ல, ஆறிடும் இன்ஜெக்ஷன் போட்டா. அந்த நாய்க்கு இருக்கிற அந்த எச்ச பட்டுச்சனவே நம்ம வாயெல்லாம் பொங்கிடும், கண்ணு தெரியாது, ஒரு குஷ்டரோகி மாதிரி வந்துடும். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு கூட கிட்டு போயிடும். அந்த அளவில் வியாதி அந்த நாயின் எச்சில் இருக்கிறது. நம்ம எச்சை நம்ம புண்ணுக்கு தடவினா காஞ்சிரும். அந்த அளவில் ஆண்டவர் அற்புதமாக வச்சிருக்கிறார். பட் அந்த நாய்க்கு இருக்கிற எச்சப்பட்டாவே போதும், நம்ம குழந்தைங்களுக்கு வியாதி, நமக்கும் வியாதி, வித்தியாசமான வியாதி. டாக்டரே புதிய வியாதி, புதிய நோய் என்று பேர் வைக்க ஒரு நிலைமை வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதனால் நாய் வளர்க்குறவங்க, நாய் பிரியர், நாய் மேலே பிரியப்பட்டு வளர்க்குறவங்களெல்லாம் எச்சரிக்கை இருங்க. உங்கள் பிள்ளைங்களை எச்சரிக்கையாக வளர்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு விசேஷமாக ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக ஒரு பாடத்தை கொடுத்தார்.
முத்தமிடு சத்தமிடாதே, முத்தமிடு சத்தமிடாதே என்றதான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நான் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷருடைய வீட்டில நீங்கள் சுகமா வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். அப்பா, அற்புதமான ஒரு வார்த்தை அல்ல? சத்தமிட்டு அழுதார்கள், முத்தமிட்டார்கள், சத்தமிட்டு அழுததை நாம் பார்க்கிறோம். நகோமி வாழ்க்கையில கண்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரூத்தினுடைய வாழ்வில ரூத்தும் ஓர்பாலும் இருவரும் மருமகள்கள். தன்னுடைய கணவனார் இறந்தார், பிள்ளைகள் இறந்தார்கள். அந்த மோவாப் பட்டணத்தில் எல்லாவற்றையும் இழந்த நகோமி மீண்டுமாக தன்னுடைய தேசத்துக்கு திரும்பும் பொழுது மருமக்கமார பார்த்து ஒரு முத்தமிட்டாள். ஒரு முத்தமிட்ட உடனே அவர்கள் சத்தமிட்டார்கள். ஆகையினால்தான் முத்தமிடு சத்தமிடாதே, சத்தமிட்டு அழாதே. இவர்கள் அழுகிறார்கள், அந்த அம்மா முத்தமிட்டு கடந்து போகிறது பார்க்கிறோம். உங்க வீடுகளில நீங்கள் மருமகளுக்கு என்னைக்கான முத்தமிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் வீடுகளில் என்னைக்காவது மாமியாருக்கு ஒரு முத்தம் கொடுத்து இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மருமக, அப்படிப்பட்ட ஒரு மாமியாராக நீங்கள் மாறணும். என் மாமியார் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஒரு கணவனை கொடுத்தாங்க, எனக்கு கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து பாருங்க. ஆனா இன்னைக்கு முத்தம் கொடுக்கிற மருமகள்கள் அவங்களுடைய உதடையும் வாயும் முகத்தையும் கடிச்சு கொதறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுல கோபம் மாமியார் மேல, மருமகள் மேல அந்த அளவுல கோபம். இவ அழகுபடுத்துகிற முகத்தை ஒரு நாளைக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி கடிச்சு கொதறி, நாய் கொதற மாதிரி கொதறிடுவாங்க. நீங்க யோசிப்பீங்க, இப்படிதான் செய்யணும், செஞ்சிருக்கணும் அப்படின்னு. ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பால் தான் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பிடித்து கொண்டாள். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாமேறு மருமகள் மக்கள் நடக்கிற ஒரு சம்பவம் ஓன சத்தமிட்டு ஆகிறாங்க. ஆகையனால தான் இந்த தலைப்பு கொடுத்தேன், முத்தமிடு பட் சத்தமிடாதே, முத்தமிடு சத்தமிடாதே என்று சொல்லி நல்ல ஒரு தலைப்பாக எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்தியாவில் மருமக முத்தமிடணும் மாமேருக்கு, மாமேரி மருமகளுக்கு முத்தமிடணும். அந்த அன்பு என்றைக்கு வருகிறதோ அந்த குடும்பங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள், 55வது வசனத்தை பார்க்கிறோம். லாபான் யாக்கோபு துரத்து கொண்டு வருகிறார். யாக்கோபு தானும் தன்னுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் தன்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது களவத்தனமாய் கொண்டு வந்தது என்ன என்று சொல்லி கோபதாபதமாக வருகிறார் மாமனார். வந்த உடனே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் எச்சரித்த பிற்பாடு பயந்து யாக்கோபோடு கூட நன்மையை பேசுகிறார். யாக்கோப், ஏன் இப்படி செஞ்சிட்டீங்க? மேல தாளங்களோடு என் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை எல்லாரும் நான் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து அருமையாக்கி அவர்களை வாழ்த்து நான் அனுப்பி வச்சிருப்பேன் பாசத்தோட, ஏன் இப்படி கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பயமுறுத்தி அவரோடு கூட அதட்டமுடிய வந்தவர் இப்பொழுது அன்பா பேசுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தாத்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் முத்தம் கொடுத்து அனுப்பவில்லை என்று ஒரு பெரிய ஏக்கத்தோடு, ஒரு பெரிய கோபத்தோடு பேசுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த முத்தமிடுகிற காரியங்களில நாம் எப்படி இருக்கிறோம், ஏதோ இருக்கிறோம். ஒரு மாமனார் தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புகிற அளவில் சில நேரங்களில் கோபம், என் பிள்ளைய உங்க அப்பா தொடக்கூடாது, என் பிள்ளைய உங்க அம்மா தொடக்கூடாது, தொட்டா குழந்தைய கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ற கணவன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியா மனைவிகள் மாமனாரை தொடவே கூடாது. மருமகா மாமனாரும் மாமியாரும் தங்களுடைய பேர பிள்ளைகளை தொடமாட்டாங்க, தொட்டு கூட பார்க்க கூடாது. அந்த அளவுல பிரச்சனைகள் உண்டாக்கி குழந்தைகள் மூலமாக குடும்பத்தை பிரித்து கொண்டு போயிட்டு வேற இடத்துல வைத்து அவங்க அப்பா அம்மா மூலமாக அருமையாக கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வருத்தங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ போராட்டங்கள், நிச்சயமாகவே வேதனைக்குரிய காரியங்கள். இவைகளெல்லாம் ஒரு நாளைக்கு கணக்கு கொடுக்கணும், பதில் கொடுக்கணும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் குழந்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை சந்தித்தோம், எவ்வளோ பேரை சந்தித்தோம்.
எத்தனை பேர் அழுகையை நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்கு என்ன எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு இயலாத நிலைமை கூட நேரிட்டது. என் பிள்ளைய தூக்க முடியல, என் பேர பிள்ளைய தூக்க முடியல, என் குழந்தைங்களை முத்து கொடுக்க முடியல, என் பிள்ளைங்களை நான் அன்பா பேச முடியல. அந்த மாதிரி கொடுமை பண்றாயா எங்க மருமகன், அந்த மாதிரி கொடுமை கொடுக்கறாயா என் மருமகன் என்று சொல்லி வேதனையோடும், என் பிள்ளைய நான் பார்க்க முடியாதா, ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததோடு சரி, வீட்டில் பார்க்க முடியலையே, கொண்டு போயிட்டாலே என்று வேதனைப்படுகிற குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள். எனக்கு அருமையானவில்லை, இது மூலமாக உறவுகள் பாருங்க, ஒரு குழந்தையை அன்பாக பார்த்து முத்து கொடுக்கிற அளவில் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு பாசத்தை செலுத்தக்கூடிய அளவில் அதை கட் பண்ணுகிற அநேக மருமகன்கள், மருமகள்கள், அநேக மாமியார், அநேக மாமனார்கள், எத்தனை பேர் உறவுகள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் திரும்பணும். கிறிஸ்தவர்களுக்கு கூட இதுதான் இருக்கிறாங்க. ஒரே சபைக்கு போவாங்க, ஒரே பாஸ்டர் தான், ஒரே பைபிள் தான், ஒரே விசுவாசம் தான், ஒரே ஆண்டவர் தான், ஒரே சபை தான், ஒரே வீடு தான், ஒரே ஆண்டவர் தான். பிள்ளைகளை தொட விட மாட்டாங்க, குடும்பங்களில் ஒற்றுமை இருக்காது. அப்படி பிடித்து குழந்தைய ஒரு முத்து கொடுத்தா கூட அடிக்கிறது, அந்த குழந்தைய திடீர்னு என்று அடிப்பாங்க. நான் ஏன் போக சொன்ன உடனே அந்த கிழவனாண்ட கேள்வியாண்ட ஏன் போனேன் இன்னும் சொல்லி ஓங்கி அரை ஒன்று கொடுத்து அந்த குழந்தைய கூட்டின்னு போகிற தாய்மார்களை பார்த்து இருக்கிறேன். நீ விசுவாசியா பிசாசியா? மனம் திரும்பு, ரட்சிக்கப்படும். எனக்கு அருமையானவில் சில நேரங்களில் முத்து கொடுக்காம முத்து கொடுக்கிற அளவில் வார்த்தையை சொல்லலாம். வார்த்தை, அந்த வார்த்தை மனிதனுக்கு முத்து கொடுக்கிற அளவில் இருக்குமா? வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், செம்மையான வார்த்தையை சொன்னால், செம்மையான மொழியை சொல்லுகிறவர்கள் முத்தமிடுவதற்கு சமம். முத்தமிடுதலுக்கு சமம் செம்மையான வார்த்தை சொல்லுகிறவர்களுக்கு. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன், கிரீட்டிங் டு யூ ஆல், உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கு கட்டி பிடித்து ஒரு முத்தமிடுகிறதாக. ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ். The Church of Christ salute to you. Salute, greetings. 1-2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம், உங்கள் வாழ்த்துக்கள், உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நிருபங்களில் அப்போஸ்தலன் பவுலானவர் பாருங்க, முதல் எழுதும் பொழுது அந்த சபைக்கு வாழ்த்துவார், கடைசியில் முடிக்கும் பொழுது அந்த சபையை வாழ்த்துவார், அந்த உதவி செய்த மனிதர்களை வாழ்த்துவார், அவர்களுடைய பெயர்களை சொல்லியும் வாழ்த்துவார். வாழ்த்துக்கள் அது ஒரு முத்தமிடுவதற்கு சமம் என்று நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய தாய் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல போன உடனே இவன் யார் என்று அறிமுகம் படுத்துகிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற தன்னுடைய மாமா மகள்களை பார்த்த உடனே, நீ லாபானுடைய மகளா? அப்படியா, ராகேல் அவன் பேரு என்று சொல்லி அந்த வாலிப பெண்ணை திடீர்னு கட்டி பிடிச்சி ஒரு முத்து கொடுத்துட்டான். எவ்வளோ பயங்கரமான ஆளு பாருங்க. ஒரு வாலிப மகளை திடீர்னு என்று பார்த்து வயல்வேலியில ஒரு முத்து கொடுத்த ஒரு ஆளு பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வாலிப பிள்ளைங்களை அவங்க காதலிக்கும் போது அப்படி இப்படி பாப்பா டக்குன்னு ஒரு முத்து கொடுத்துருவான். எப்படி கொடுப்பான்னு தெரியாது. அந்த யாக்கோபு ரொம்ப பயங்கரமான ஆள், பயங்கரமான ஆள். அதனால்தான் ஆண்டவர் அற்புதமாக அவன் மனம் மாறின பிற்பாடு அவனை பயன்படுத்தினார். யாக்கோபை ராகேலுக்கு ஒரு முத்து கொடுத்தார் பாருங்க, அற்புதமா இருக்கும். படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டக்குன்னு ஒரு கிஸ் அடிச்சான் பாருங்க அந்த வாலிப மகளுக்கு. மாம மகன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் மாம மகளுக்கு ஒரு முத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பான். பார்த்தா எவனோ கட்டின்னு போயிட்டு அவன் முத்து கொடுத்துன்னு இருப்பான். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அந்த வாழ்த்துக்களோட
கொடுக்கிற முத்து வேற, காம விகாரத்தோடு கொடுக்கிற முத்து வேற. எச்சரிக்கையா இருக்கணும். பெண் பிள்ளைங்க கூட எச்சரிக்கையா இருக்கணும். ஆண் பிள்ளைகளையும் எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசித்தோம் இல்லையா? மாமியாரும் மருமகளும் வாழ்த்துகிற ஒரு முத்து எப்படி இருக்குது என்பது குறித்து நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். தாவீதும் யோனாத்தானும், சவுலின் மகனாகிய யோனாத்தானும் தாவீதும் இருவருமாக ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க அந்த அளவுல ஃப்ரெண்டு. உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு நண்பர்கள் அவர்கள். அந்த அளவுல யோனாத்தான் தாவீதை தன் உயிர் போல, தாவீதும் யோனாத்தானை தன்னோட உயிர் போல. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு 4-5 வசனங்கள் வாசிக்கிறோம். அந்த அளவுல தங்களுடைய பொருட்களை பரிமாற்றம் செய்து கொண்டவர்கள். அதோடு கூட 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 40-41 வாசிக்கிறோம். இருவருமாக கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அந்த அளவுல அவங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். தாவீதை காப்பாற்றுகிறார் யோனாத்தான், யோனாத்தானை நேசிக்கிறார் தாவீதானவர். அந்த அளவுல ஒரு பாசம் பாருங்க, அந்த அளவுல ஒரு பாசம். ஆகின அந்த சவுலும் யோனாத்தான தன்னுடைய சகோதரனும் அவர்கள் எல்லாம் யுத்தத்தில் மரித்து போன பிற்பாடு 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு பாடல் பாடுகிறார். அந்த பாடல் மூலமாக அருமையாக யோனாத்தானை குறித்து சொல்லப்படுகிற உன்னுடைய நேசம் அநேக பெண்களை விட, அநேக ஸ்திரீகளை விட அதிகமானது உன்னுடைய நேசம். இந்த உலகத்தில் ஒரு பெண்ணானவள் கொடுக்கிற ஒரு முத்தம், ஒரு பாசமும், ஒரு அருமையாக ஒரு நேசமும் யாராலும் அது காட்ட முடியாது. ஆகையனால தான் அம்மாவை கூட கொன்று போட்டு மனைவி பின்னாடி ஓடிடுவான் புருஷன் அல்லது காதலன். மனைவி என்று சொல்றதை விட காதலன். ஒரு காதலிக்காக எல்லாவற்றையும் இழந்துருவார்கள். ஊரே காரி வைந்தாலும் பரவாயில்ல, காதல் பின்னாடி ஓடுவான். அவங்க இருவருமாக அந்த அளவில் அவங்களுடைய பாசம். அப்போ அதை காட்டிலும் அதிகமான பாசம் என்று தாவீது சொல்றாருன்னா, அப்ப எந்த அளவுல தாவீதும் யோனாத்தானும் இருவருமாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய அன்பு கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற நண்பர்கள் எப்படி முத்தம் கொடுக்குறாங்க? அதை கீழே வாசிக்க போகிறோம். நல்ல அருமையான சம்பவங்கள் இன்னும் வருகிறது. வேத வாக்கியம் கர்த்தர் சித்தமானால் 2வது பாகம் தான் நினைக்கிறேன், நிறைய டைம் ஆகிறதுனால. எனவே நல்ல ஒரு பாடம் இது. நாம் கற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டிய ஒரு பாடம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம். அநேக சிறு பிள்ளைகள் 18 வயது 20 வயது வரையும் யார் உங்களுக்கு முத்து கொடுக்கணும், எங்க முத்து கொடுக்கணும், நீங்க எப்படி அந்த முத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும் என்பது குறித்து பிள்ளைகளுக்கு ஒரு அவேர்னஸாக, விழிப்புணர்வாக பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக அவசியம். பெண் பிள்ளைகள் யாரும் முத்து கொடுத்தாலும் அனுமதிக்க கூடாது. அல்லது அப்பா அம்மா உறவுகள், தாத்தா பாட்டி, தங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகள், சொந்த பந்தங்கள், சித்தப்பா பெரியப்பா, இவர்கள் எந்த இடத்துல கொடுக்குறாங்க? மேலே நெத்தில கொடுக்கணும், கரத்தில் கொடுக்கணும். அப்பா அம்மா சைடில் அந்த உணர்வு இல்லாமல் என் பிள்ளை என்று சொல்லி கொடுக்கணும். அந்த பிள்ளைன்னு கூட நெத்தில கொடுக்கணும் முத்து. ஏனென்றால் சில நேரங்களில் சில அப்பா அம்மா தவறி போகிறத நாம் பார்க்கிறோம். அதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த முத்தமிடு சத்தமிடாதே முதல் பாகமாக கற்றுக்கொள்கிறோம். 2வது பாகம் வருகிற நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு முன்னதாக நல்ல அருமையான நிறைய பாடங்கள், அற்புதமான பாடங்கள் இன்னும் வருகிறது. அவைகளை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்துல அற்புதமாக ஈசாக்கானவர் தன்னுடைய வாழ்நாள் கடந்து போயிட்டார். கண்கள் மங்களாயிற்று. அப்பொழுது ஏசாவை அழைத்து, நீ வனத்துக்கு கடந்து சென்று வேட்டையாடி எனக்காக அழகான வேட்டையாடி ஒரு மானை பிடித்து சமைத்து எனக்கு கொண்டு வா, ருசி உள்ளதாக நான் அதை புசித்து உன்னை நான் ஆசீர்வதிக்கணும். இதை கேட்ட அருமையாக ஈசாக்கினுடைய மனைவி அற்புதமாக இதை கேட்டு தன்னுடைய மகனை நேசிக்கிற யாக்கோபை அழைத்து அருமையாக ஆடுகளில் ஒன்றை எடுத்து அடித்து மடமடான ருசியுள்ள ஆகாரமாக செஞ்சு கொடுத்து அப்பாவின் இடத்துல
அதை கொடுத்து ருசியாக புசித்து இப்பொழுது மகனை ஆசீர்வதிக்கிறது பார்க்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, அற்புதமாக. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கூட பாருங்களேன். ரொம்ப அற்புதமாக தன்னுடைய மகனை அப்பா என்ன செய்கிறார், கட்டி அணைத்து அவளை முத்தமிட்டு எப்படி ஆசீர்வதிக்கிறார். 26, 27. அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோர்ந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது என்று சொல்லி ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உங்க அப்பா அம்மாவுக்கு ஆகாரம் கொடுங்க, ஆடைகளை கொடுங்க. அவர்கள் சந்தோஷமாக புசிக்கட்டும், ருசிக்கட்டும். அவர்கள் சந்தோஷமாக உடுத்திக் கொள்ளட்டும். அவர்கள் சந்தோஷமாக நம்மை பார்த்து நீ வாழ்ந்திரு, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அருமையாக வாழ்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் நம்மோடு கூட அற்புதமாக உறவாட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில் கூட சேஷுதமாக தாய் தகப்பனுக்கு சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு ருசியாக அப்பா முத்தம் கொடுக்கிறார். நீங்க யாராகிலும் இன்னைக்கு நிறைய பேர் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அந்த நாளில் தான் அப்பாவை ரொம்ப கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ போடுவான், அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ போடுவான். வேஷம், மோசம், கம்பளி வேஷம், தப்பு, மகா தப்பு, துக்கம். அதெல்லாம் பார்க்கும்போது துக்கம். செத்து போனாதான் 100 பேருக்கு சோறு போடுவான், உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டான். அப்பா செத்து போன பிறகு காரியத்துக்கு நிறைய பேர் துணி கொடுப்பான். ஆனா அப்பா உயிரோடு இருக்கும்போது, அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு கந்தை எடுத்து தர மாட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பைபிள் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், அவர்களை முத்தமிடுங்கள். அவங்க பாதத்துல வடமாநிலம் போனா அவங்க அப்பா அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிட்டு அந்த காலில் கூட விழுந்து ஒரு முத்தம் கொடுப்பாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது நான் கண்ணில் தண்ணி வந்திருக்குது. எனக்கு நான் பார்த்து வருத்தப்பட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா இல்லையே என்று. எங்கள் அம்மா இருக்கிறாங்க, பட் அம்மாவை கும்பிட வேண்டிய ஒரு நிலைமை. அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் நான் செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் அம்மா பரவாயில்லப்பான்னு சொல்லி கையை பிடிச்சு கொள்வாங்க. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். எனவே ஆகையினால நம்ம கிறிஸ்துவலாக்கே நாம் மனசு காலில் விழக்கூடாது, கடவுள் காலில் தான் விழணும் அப்படின்னு சொல்லி பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறோம் இல்லையா? அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போது கூட மனுஷனுடைய பெரியப்பா காலுவி, மாமா காலுவி, மாமியார் காலுவி, மாமனார் காலுவி, பாருங்க பெரியவர் வந்திருக்கிறாரு, எம்எல்ஏ எம்பி வந்திருக்கிறாங்க, அதிகாரிங்க வந்திருக்கிறாங்க, கம்பெனி ஓனர் வந்திருக்காங்க. இவங்க காலெல்லாம் ஊந்து 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 அவங்களுக்கு இடுப்பொலியே போயிடும். நல்ல எக்ஸசைஸ். அதெல்லாம் நம்ம கனம் கொடுக்கறது நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரம். செய்யக்கூடாதுன்னு சொல்லவில்லை, பைபிள் வேண்டான்னு தான் சொல்லுது. ஆனால் அது செய்யலைனாக்கா மனிதனிடத்தில் அன்பு பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த உறவுகள் துண்டிக்க போயிடும். சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பார்த்தியா மாடியிலே நிற்கிறான், ஒரு பெரியப்பான மதிப்பு கொடுத்தானா, வந்து என் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கினானா, சண்டைகள், உறவுகள் அன்றைக்கே கல்யாணத்தில் முதிக்கிறத பார்க்கிறோம். அதில் என்ன போகிறது? நாம் கும்பிடவில்லை, அவங்கள கனம் பண்ணுகிறோம், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம். ஆகையினால கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மதிப்பு கொடுத்து மரியாதை வாங்கிக்கொள் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஆகையினால முத்தமிடு, சத்தமிடாதே. கர்த்தர் சித்தமானால் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். 2வது பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது 2வது பாகத்தில் முத்தமிடுதலை குறித்து இன்னும் சுவாரஸ்யமான சில காரியங்களை, சுவையான வார்த்தைகள், அருமையாக நல்ல புதியதான ஒரு நன்மை தரக்கூடிய அளவில் ஒரு அவேர்னஸ், அருமையாக ஒரு விழிப்புணர்வு ஆகத்தக்கதாக செய்திகளை கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முத்தமிடுங்கள், சத்தமிடாதீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.